Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன குக் பண்ண போறோம்னா சிப்பி மீன் தான் குக் பண்ண போறோம். சிப்பி மீனை வந்து க்ளீன் பண்ணி குக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிப்பி மீனை க்ளீன் பண்ண தான் போறோம். எப்படி க்ளீன் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணனும். சிப்பி மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வைக்கணும். அது வெந்தது நமக்கு எப்படி தெரியும்னா அது வந்து அதோட ஷெல் வந்து ரெண்டா ஓபன் ஆகி இருக்கும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகிருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறமா அதை வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா அந்த ஸ்ப்ளிட் ஆகி இருக்கக்கூடிய சிப்பியோட ஷெல்லை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சதையை எடுக்கணும். சதையிலையுமே ஒரு பக்கம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்கும். அதோட மறுபக்கம் கொஞ்சம் தடிமனாக இருக்க பகுதியை வந்து நம்ம வந்து அதை வந்து பிச்சு பார்க்கும்போது உள்ளே வந்து கொஞ்சம் வேஸ்ட் இருக்கும். அந்த வேஸ்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நூல் மாதிரி ஒரு எரன்னு சொல்லுவாங்க, நூல் மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்த சிப்பியில் வந்து ஃபஸ்ட் எடுத்த சிப்பியில் வந்து முடி இல்லை, சில சிப்பியில் வந்து முடி இருக்கும். ஸோ அந்த முடியை வந்து கரெக்டாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து வயர் வலி அந்த மாதிரி வரும். ஸோ வயர் வலி வாந்தி அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் இந்த மண் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த மண்ணெல்லாம் போயிடும். நம்ம வந்து இது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிப்பி மீன் தான். சிலர் வந்து இதை வந்து மசாலா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஸோ பிடிச்சவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி சிப்பி மீன் எடுத்துருக்குறோம். 2 தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இனி வந்து நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி பெரிய வெங்காயம் நல்லா வேகிறது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வசக்கி கொடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து வசக்கி கொடுக்கணும். வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வேகிறது வரைக்கும் நல்லா வசக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வந்து 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வத்தல் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிப்பியை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். சிப்பி ஆட் பண்ணி நல்லா மசாலா வந்து எல்லா சிப்பிலையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து இதில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் தூளை ஆட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், நம்ம டேஸ்டான சிப்பி மீன் வந்து ரெடி ஆகியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.